அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் அழகான முறையில் பாடம் சொல்லி அமைதியாக நல்ல குணமுள்ள நல்ல பண்புள்ள மாணவர்களாக நல்ல மதரசாவுக்கு வந்து நல்ல ஆர்வத்தோடு கல்யாணத்துக்கு வீட்டில் கூப்பிட்டாலும் நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், நான் மதரசாவுக்கு தான் வருவேன், பிடிமாதம் முடிக்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்க கல்வியை தந்து உலக கல்வியை தந்து நல்ல பட்டதாரிகள் தலைவராக வரணும். புரியுதா? அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஈமாங்காரியம் படித்தோமா இல்லையா? ஈமாங்காரி எத்தனை படித்தோம்? 6 படித்தோம். எவ்வளோ படித்தோம்? 2வது வந்து மலக்குமார்களை கொண்டு ஈமாங்கொள்ளுவது. அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். மலக்குமார்னா யார், முக்கியமான மலக்குமார் எத்தனை, மலக்குமாரோட எண்ணிக்கை எவ்வளவு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்ளுவது. மலக்குமார்கள் என்று சொன்னா யாரு? ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு உன்னத படைப்புக்கு மலக்குகள் என்று சொல்லப்படும். இவர்களின் எண்ணிக்கை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள். அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர்கள் 10 மலக்குமார்கள். அவர்களுடைய பேர் நம்மெல்லாம் படித்து யாவப்படுத்தி எழுதி நம்மெல்லாம் கரெக்டாக சொல்லணும். நோட்டில் எழுதி அந்த 10 மலக்குமார், முக்கியமான அந்த 10 மலக்குமாருடைய பேர்களும் படித்து நம்ம பாடம் சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்லணும். சரிங்களா? 1வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2வது மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 3வது மலக்கு பேரு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 4வது மலக்கு பேரு அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 5வது மலக்குமாரன் பேரு ரகீப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6வது மலக்கின் பெயர் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 7வது மலக்கின் பெயர் முன்கர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 8வது மலக்கின் பெயர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 9வது மலக்கின் பேரு மாலிக் அலைஹிஸ்ஸலாம். 10வது மலக்கின் பேரு ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம். நமது மாணவரில் ரிதுவான் ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட மலக்குமார் பேர் தான் அது. புரியுதா? 10வது மலக்குடைய பேர் ரிதுவான். அப்போ இந்த மலக்குமார் பேரெல்லாம் பார்த்து நம்ம மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒப்படைக்கணும். நோட்டு ஒன்று எல்லாம் எழுதணும். சரிங்களா? அல்லாஹ் தாலா இதெல்லாம் ஈமாங்காரி இஸ்லாமாரியெல்லாம் படித்து நல்ல நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொருத்தமான சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.